செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் பிட்யூட்டி சுரப்பியில் ஏற்படும் கட்டியை எண்டோஸ்கோபி மூலம் அகற்றுவது குறித்த 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுவை கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையின் நரம்பியல் துறை சார்பில் 2 நாட்களுக்கான கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மருத்துவமனையின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கருத்தரங்கு வளாகத்தில் இன்று நடைபெற்ற இதன் தொடக்க நாள் நிகழ்ச்சிக்கு மருத்துவர் ரபூஸ் கபூர் தலைமை தாங்க, ஜிப்மர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் தாஸ், மருத்துவமனை டீன் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு பிட்யூட்ரி சுரப்பியில் ஏற்படும் கட்டிகளை எண்டோஸ்கோபி சிகிச்சை மூலம் அகற்றுவது குறித்த கருத்துரை வழங்கினர். இந்த பயிலரங்கில் ஜிப்மர் மருத்துவமனை ஆபரேஷன் தியேட்டரில் இன்று நோயாளி ஒருவருக்கு செய்யப்பட்ட அதிநவீன எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நேரடியாக திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நரம்பியல் துறை நிபுணர்கள் கலந்து கொண்டனர். வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் மழைநீர் தேங்காதவாறு பொதுமக்கள் சுத்தமாக வைக்க வேண்டும் என நலவழித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா அறிவுறுத்தியுள்ளார். புதுவை அரசு நலவழித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா செய்திக்குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர், நகர கிராம பகுதிகளில் சாதாரண காய்ச்சல் என்றாலும் டெங்கு காய்ச்சலாக இருக்குமோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. டெங்கு என்பது தடுக்க முடிந்த நோய். டெங்கு நோய் கிருமியான பெண் ஏடிஸ் கொசுக்கள் தேவையற்ற பொருட்களில் தேங்கும் நன்னீரில் இன உற்பத்தி செய்கிறது. வீடு, தொழிற்சாலை, பூங்கா, சாலையோரங்களில் தேங்கும் நீராலும் டெங்கு பரவ காரணமாக உள்ளது. நோய் பற்றியும் காரணிகள் பரவும் முறை, சிகிச்சை, நோய் தடுப்பு, பாதுகாப்பு அம்சங்கள் கடைபிடிப்பதால் எளிதில் டெங்கு நோயை தவிர்க்கலாம். தொழிற்சாலைகளில் தேங்கும் நீரை அப்புறப்படுத்தும் பொறுப்பை உரிமையாளர் ஏற்க வேண்டும். சாலையோரங்களில் தேங்கியுள்ள நீர், பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தும் செயலை உள்ளாட்சி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும். பிளேவி வைரஸ் பெண் ஏடிஸ் மூலம் நோய் பரவுகிறது. பெண் கொசுவானது பகலில் பலமுறை பலரை கடிக்கிறது. ஒரு முறை கடித்த பிறகு 100 அல்லது 200 முட்டைகளை மழைநீர் தேங்கிய உபயோகமற்ற இடங்களில் முட்டையிட்டு இனவிருத்தி செய்கிறது. நோய் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு ஏடிஸ் கொசு கடிப்பதன் மூலம் பரவுகிறது. நோய் கிருமி கொசுவின் உமிழ்நீர் சுரப்புகளில் 8 to 12 நாட்கள் பெருகுகிறது. இந்த நாட்களில் கொசு கடிப்பதால் இந்த நோய் பரவுகிறது. டெங்கு காய்ச்சலுக்கு சிறப்பு சிகிச்சை முறை ஏதும் இல்லை. நோயின் அறிகுறிகள் மற்றும் அதன் தாக்கத்துக்கு தக்கவாறு சிகிச்சை செய்யப்படுகிறது. வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் மழைநீர் தேங்காதவாறு சுத்தமாக வைக்க வேண்டும். ஏடிஸ் கொசு உற்பத்தியாக ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்கும் நீர் தேங்கிய உபயோகமற்ற பொருட்களை தவிர்க்க வேண்டும். கொசு தங்கும் உற்பத்தியாகும் இடங்களை வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். நீர் தேக்கி வைக்கும் பாத்திரங்களை மூடி பாதுகாக்க வேண்டும். உடலை மூடக்கூடிய ஆடை அணிவது, தூங்கும் போது கொசுவலை பயன்படுத்துதல் வேண்டும் என்றும் அவர் அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். காவிரி நீரை பெறுவதில் தமிழக அரசுடன் புதுவை அரசு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், காவிரி நதிநீர் ஆணையத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கூட்டச் செய்து வினாடிக்கு 9000 கன அடி நீர் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என தீர்ப்பை பெற்றது தமிழக அரசு. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் எந்த முதல்வரும் பிரதமரை வலியுறுத்தி இதுவரை காவிரி ஆணையத்தை கூட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. சட்டசபையில் காவிரி நதிநீரை பெறுவதில் புதுவை அரசு தமிழக அரசுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கூறிய அன்பழகன், தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரசார் என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர். மாநிலம் விட்டு மாநிலத்துக்கும் மணல் கடத்தக்கூடாது என்ற அடிப்படையில் மணல் கடத்தலை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசுடன் புதுவை அரசு பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சலுக்கான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் டெங்கு காய்ச்சலுக்கான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தாசில்தார் ரமேஷ், துணை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன், கிராம நிர்வாக அதிகாரிகள் கிருபாகரன், வாழுமுனி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர்.